எனக்கு என் குடும்ப தெய்வம் என் குல தெய்வம். ஏன்னா எங்கள் அப்பா உயிரோடும் போது எனக்கு சொன்ன வார்த்தை, நம்ம அம்மா என் குல தெய்வம் அங்காளேஸ்வரி நம்பு அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள நம்பினேன். வாழ்க்கையில் எவ்வளோ ஏமாற்றங்கள், எவ்வளோ கஷ்டங்கள், திருநங்கையாக பிறந்தால் கஷ்டங்கள் வரதான் செய்யும். எவ்வளோ ஏமாற்றங்கள், எவ்வளோ வேதனைகள், அதெல்லாம் கடந்து வந்து அம்மா என்னை வந்து ஒரு நிலைமைக்கு உட்கார வச்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். என் உயிருள்ள வரைக்கும் இந்த பணி நடந்துகிட்டே தான் இருக்கணும். இதில் நான் வந்துட்டு குறி சொல்கிறதில் இதில் பண்ணுறதில் நான் 3 வகையாக பிரிச்சுடுவேன். ஒன்று இந்த மயான கொள்ளைக்கு பிரிப்பேன். 2வது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய அனாதை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன். அனாதை பணத்துங்களை எடுத்து அடக்கம் பண்ணுறேன். கல்யாணம் வரவங்களுக்கு என்னால் முடிஞ்சது அவ்வளோ இவ்வளோலாம் நான் சொல்ல மாட்டேன். திருமாங்கல்யம், ஒரு வீட்டுக்கு வேண்டிய சாமான், என்னால் முடிஞ்சது உதவி செஞ்சு தான் இருக்கிறேன். இன்ன வரைக்குமே என் உயிரிழந்து செஞ்சு தான் இருப்பேன். எனக்கு அது என் தாய் அங்காளேஸ்வரி கொடுத்த வரம். நான் எப்படி இருந்தனோ அப்போ இருக்கிற மாதிரி தான் இப்போ இருக்கிற மாதிரி தான் எப்பயுமே இருப்பேன். இதுதான் உண்மை. மற்றவங்கள நம்பி நான் வாழலை. என் தாய் அங்காளேஸ்வரி நம்பி தான் வாழ்கிறேன். ஏன்னா மற்றவங்கள நம்பி அந்த அன்புன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு அதில் வந்துட்டு இதயத்துக்குள்ள நேருக்கு நேர் குத்துனா பரவாயில்ல, பின்னாடி குத்திடுறாங்க. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், இந்த இந்த காணொலியில் தான் சொல்கிறேன், தயவுசெய்து திருநங்கைகளை நம்ப வச்சு ஏமாற்றாதீங்க, அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா, ஒரு காகிதத்தில் கூட எங்களுடைய கஷ்டத்தில் எழுத முடியாது. அவ்வளோ வலி வேதனை. எந்த பக்கத்தில் நாங்கள் என்னத்தை எழுதுறது, எதுவுமே எழுதுறதுக்கு வார்த்தை இல்லை. எல்லாருக்குமே இது வந்துட்டு குழந்தைங்களாம் நிறைய பேர் இருக்காங்க.